ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சோல்ஜர் ஆஃப் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரீசெண்டாக தமிழில் ப்ளேலிஸ்டான ஒரு கொரியன் சீரீஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். காய்ஸ், இந்த சீரீஸ் ஒரு சாதாரண காதல் கதையோ இல்லை காமெடி கதையோ கிடையாது. கொரியன் ட்ராமாஸ்லேயே க்ரைம் த்ரில்லர் அப்படின்னா அதுக்கு தனி ரசிகர் கூட்டமே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு விருந்தாக அமைஞ்ச இந்த சீரீஸ் தான் ஸ்பெஷல் அஃபேர்ஸ் டீம் 10. இதை ஷார்ட்டாக 10-10ன்னு கூட சொல்லுவாங்க. போலீஸால் கண்டுபிடிக்கவே முடியாத 10% கூட வாய்ப்பே இல்லாத மிக கடினமான வழக்குகளை மட்டும் விசாரிக்கிற ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சா எப்படி இருக்கும்? அந்த டீமோட அதிரடி ஆட்டம்தான் இந்த சீரீஸோட ஸ்டோரியே. ஸோ இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கைஸ், வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கதையோட ஹீரோ யூஜி ஹியூன். இவரை எல்லாரும் மான்ஸ்டர் கேச்சர்னு சொல்லுவாங்க. ஏன்னா குற்றவாளியோட மூளை எப்படி வேலை செய்யணும்னு இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவர் கூடயே இன்னும் ஒரு 3 பேர் வந்து இவங்க டீமில் சேர்றாங்க. அதில் முதல்ல இருக்கிறது பாம் கி ஜூ. 24 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு சீனியர் டிடெக்டிவ். அண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நாம் ஹே ரீ. ஒருத்தரோட முகபாவனையை வச்சு அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிற ஒரு சைக்காலஜிக் எக்ஸ்பர்ட். அண்ட் இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்ந்த துடிப்பான ஒரு இளம் போலீஸான பார்க் மின் ஹோ. இவங்க 4 பேர் சேர்ந்து விசாரிக்க போகிற கேஸ் ஒவ்வொன்றும் நம்மளோட கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பயங்கரமாக இருக்கும். இந்த டீமுக்கு வர முதல் கேஸு ரொம்பவே விசித்திரமாக இருக்கும். முகம் முழுக்க டேப் சுற்றப்பட்ட ஒரு டெட் பாடி இவங்களுக்கு கிடைக்குது. இது ஏதோ சாதாரண கொலை இல்லை, இது ஒரு சைக்கோ கில்லரோட வேலை தான்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு புது கேஸ் வரும்போது அதுக்கும் ஹீரோவோட கடந்த காலத்துக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கிறத நம்ம ஹீரோ உணர்றாரு. குறிப்பாக 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை வழக்கு நம்ம ஹீரோவோட வாழ்க்கையை ரொம்பவே பாதிச்சிருக்கும். ஒருவேளை அந்த கொலையாளி தான் இப்போ திரும்ப வந்திருக்கானா? இந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கும் போது அந்த மர்மமான சைக்கோ கில்லர் யாருன்னு ஒரு க்ளூ கிடைக்கிது. ஆனால் அந்த உண்மை நம்ம ஹீரோ டீமில் இருக்கிற ஒருத்தரை சந்தேகப்பட வைக்குது. ஒருவேளை ஹீரோ தேடிக்கிட்டு இருக்க அந்த குற்றவாளி இவங்க கண்ணு முன்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானா, இல்லை ஹீரோவை விட ஒரு படி மேலே யோசிக்கிற வேற ஒரு மான்ஸ்டராக இருப்பானா? அந்த 7 வருஷ ரகசியம் என்னவா இருக்கும்? இந்த மாதிரி ஒவ்வொரு முடிச்சு அவிழ்க்கும் போதும் உங்களுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி காத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் டீம் 10 ட்ராமாவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஓவராலாக இந்த சீரீஸ் க்ரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ்னு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சீரீஸில் மொத்தம் 2 சீசன் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சீசன் மட்டும்தான் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. எப்படி இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் சீசனோட எண்டிங் உங்களை கண்டிப்பாக அடுத்த சீசனையும் பார்க்க தூண்டும். ஓகே காய்ஸ், யாரெல்லாம் இந்த சீரீஸ் பார்த்துட்டீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி லேட்டஸ்டான கொரியன் அண்ட் சைனீஸ் சீரீஸோட அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்க்கு மறக்காமல் சோல்ஜர் ஆஃப் தமிழ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐகானை அழுத்தி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.